Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு South Indian Bridal Eye Makeup look Muhurtham look எப்படி பண்ணனும்னு நான் காட்ட போறேன். இந்த லுக்கை நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் எப்படி அச்சீவ் பண்ணனும்னு. ஐ லுக்குக்கு பாத்தீங்கன்னா கோல்டன் அண்ட் டீப் பிரவுன் ஷேட் வச்சு தான் செஞ்சிருக்கேன். ரொம்பவே ஈஸியான லுக் தான். சவுத் இந்தியன் ட்ரெடிஷனல் மேக்கப்க்கு நல்ல ஒரு ஆப்டான ஒரு லுக். ஸோ இந்த லுக் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க. ஆஃப் கேமராலே அந்த ரெண்டு ஷேட் யூஸ் பண்ணி ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிட்டேன். ஐ பேஸ்க்கு maybelline கன்சீலர் யூஸ் பண்ணிவிட்டு லூஸ் பவுடரை வச்சு நான் செட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஐ ஷேடோ நிறைய நேரம் இருக்கும். இப்போ க்ரீஸில் ஃபர்ஸ்ட் இந்த ப்ரௌன் ஷேடை எடுத்துகிட்டு என்னோடய பிளெண்டிங் ப்ரஷில் இந்த க்ரீஸ் அதாவது அந்த மடிப்பு இருக்குல்ல அங்கே நான் இதை அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இந்த kryolan பேலட்லேருந்து இந்த ஆரஞ்சிஷ் ப்ரௌன் ஷேட் எடுத்துகிட்டு இன்னொரு பிளெண்டிங் ப்ரஷில் நான் அதை அப்ளை பண்ணுறேன். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வார்ம் டோன் லுக்காக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரெடிஷ்னல் லுக் போகும்போது எஸ்பெஷலி சவுத் இண்டியன் ப்ரைடல்ஸ்க்கு பண்ணும்போது இந்த மாதிரி வார்ம் டோன் ஐ லுக்கை கொடுத்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும், நேரில் பார்க்குறதுக்கும் சரி, ஃபோட்டோஸ்லேயும் சரி. இப்போது இன்னொரு க்ளீன் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு இதை நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹார்ஷ் எட்ஜஸ் வராமல் நீட்டாக இருக்கணும் எப்போவுமே அங்கே க்ரீஸில் வர ஷேடோஸ் அண்ட் மேட் கலர் ஐ ஷேடோஸ் தான் இருக்கணும். இப்போ நம்ம லிட்டுக்கு இந்த கோல்டன் கலர் ஷேட் ஆன்டீக் ஷேட் மேட்லேருந்து இதை நான் லிட்டில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சிஷ் கோல்டு கலர். இது கிட்டத்தட்ட எல்லா சாரீ கலருக்கும் சூஸ் ஆகும். ரெட்டாக இருந்தாலும் சரி, பிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி வார்ம் டோன் கலர்ஸ் எடுத்து போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக தெரியும். இது வந்து 2/3 லிட்டில் தான் இருக்கணும், ஃபுல்லாக இல்லை, 2/3 ஸ்டார்டிங் அதுலேருந்து எண்டு முடிகிற வரைக்கும். அந்த கோல்டன் இன்னும் இன்டென்ஸாக தெரியறதுக்காக இந்த பேரியம் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து பிக்மெண்ட் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட அதே ஷேட் அதை நான் அப்ளை பண்ணுறேன். பார்த்தீங்களா அந்த கோல்டு நல்லா இன்னும் என்ஹான்ஸ்டாக அழகாக தெரியுது. ஆன்டிக் ஷேட் மேக்லேருந்து எடுத்துகிட்டு இது ஒரு டீப் ப்ரௌன் ஷேட் பென்சில் ப்ரஷில் நான் அவுட்டர் கார்னரில் இதை அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். 2/3 நம்ம கோல்டன் அப்ளை பண்ணோம். இது அவுட்டர் கார்னரில் இதை நம்ம அப்ளை பண்ணுறோம். நான் முடிஞ்சால் நான் யூஸ் பண்ணுற ப்ரஷஸ் இதே பிராண்டில் இல்லைனாலும் இது கிடச்சுன்னா இதே லிங்க் பண்ணுறேன். இல்லைன்னா நான் இதே சிமிலராக இருக்கிற ப்ரஷஸை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த Plum நேச்சர் ஸ்டுடியோ பிளாக் கலர் காஜல் பென்சில் ஜெல் லைனர் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதை நான் வந்து டைட் லைனிங் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம மஸ்காரா அப்ளை பண்ணும் போதோ லைனர் வைக்கும் போதோ கேப் இல்லாமல் அழகாக தெரியும். இப்போது ஐலாஷஸை நல்லா கேர்ள் பண்ணிவிட்டு லாரியல்லேருந்து லேஷ் பேரடைஸ் மஸ்காரா, இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. நீங்கள் ப்ரைடலுக்கு பண்ணுறதா இருந்தீங்கன்னா, ப்ரைடலுக்கு நீங்களே ப்ரைடாக இருந்தாலும் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ப்ரைட்ஸ் எல்லோரும் எமோஷ்னலாக இருக்க சான்ஸ் இருக்குது. அழுதாக கருப்பாக வரக்கூடாது தண்ணியாக கண்ணில். இப்போ இந்த ஹைலைட்டிங் ஷேட் எடுத்துகிட்டு என் ப்ரௌ போன்லேயும் இன்னும் கார்னர்லேயும் லைட்டாக ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போது அதே காஜல் ப்ளம் காஜல் எடுத்துகிட்டு என்னோடய வாட்டர் லைன் கீழே நல்லா டார்க்காக இதை நான் அப்ளை பண்ணிவிட்டு இதே காஜலை நான் கொஞ்சம் கீழே லோவர் லேஷ் லைன்லேயும் ட்ராக் பண்ணி ஒரு ஸ்மட்ச் ப்ரஷ் வச்சு இதை ஸ்மட்ச் பண்ணிக்க போகிறேன். இப்போது ஸ்மட்ச் பண்ண இடத்துல இந்த Loreal Gel Eyeliner எடுத்துகிட்டு நான் இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே லிக்விட் லைனரை அவாய்ட் பண்ணுங்கள். ஜெல் லைனர் அப்ளை பண்ணால் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் கீழே அப்ளை பண்ணும் போதே லைட்டாக ஒரு விங்குக்கும் ஒரு மார்க் மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ விங் லைனர் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த லிக்விட் லைனர் இதுவும் வாட்டர் ப்ரூஃபாக தான் இருக்கணும். இதை நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இன்னர் கார்னரில் நான் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக்குக்கும் அந்த ஃபிஷ் ஐ லுக் வர வைக்கிறதுக்கும் இதை நான் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம ஆல்ரெடி ஜெல் லைனரில் வச்சு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ஹெல்ப்போடு வச்சு நான் இப்போ விங் லைனர் பண்ணிக்கிறேன். இது அவுட்டர் கார்னர்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம லிட்லேருந்து இதை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். எது இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் கண்ணுக்கு ஏற்ற மாதிரி திக் அண்ட் தின் நீங்கள் உங்கள் கண்ணுக்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் விங்கோட டெயில் வந்து நல்லா ஷார்ப்பாக தெரியணும். உங்களுக்கு வேணால் நான் தனியாக விங் ஐலைனர் லுக் டியூட்டோரியல் பிகினர்ஸ்க்கு நான் அப்புறம் பண்ணி காட்டுறேன். இப்போது நம்ம ப்ரைடல் லுக்குக்கு இப்படி தான் செய்ய போகிறோம். அது பண்ணதுக்கப்புறம் நான் கன்சீலர் வச்சுட்டு இந்த கன்சீலர் ப்ரஷ்ஷை எட்ஜில் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா டிஃபைண்டாக தெரியும். அதை நம்ம ஸ்பாஞ்ச் வச்சு பிளெண்டும் பண்ணிக்கணும் மறக்காமல். லைட்டாக அந்த பிளெண்டிங் ப்ரஷ்ஷை பிளாக் கலர் எடுத்துகிட்டு கொஞ்சம் அவுட்டர் கார்னரை டீப் பண்ணுறதுக்காக இதை ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். பொட்டு வச்சாச்சு.
அவ்வளோதாங்க இந்த லுக். நெத்தி சுட்டியும் வச்சோடனே பொட்டு வச்சோடனே ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்களுக்குலாம் இந்த லுக் சவுத் இந்தியன் ட்ரெடிஷ்னல் பிரைடல் ஐ மேக்கப் லுக், முகூர்த்தம் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் காமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி லுக்ஸ் ஐ லுக்ஸ் உங்களுக்கு இன்னும் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நான் பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம், @raman_. உங்களை எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Till then, take care. Bye.